لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் அவதரித்த இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை தெளிவுபடுத்தும் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருமிதி இமாமுடைய இந்த கிதாபில் 123 வருடமாக நாம் இந்த இடத்திலே படித்து வரும் வரிசையிலே இந்த ரபீஉல் அவ்வல் ஆரம்பத்திலே இருந்து ஒவ்வொரு தலைப்பாக நாம் பேசி வந்தோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையிலே ஆரம்பித்து நேற்றைய நாள் கடைசியாக அந்த கையுடைய அடையாளம் எவ்வாறு காணப்பட்டது மட்டுமல்லாது அந்த கையிலே அல்லாஹு தஆலா எத்தனை அற்புதங்களை கொடுத்திருந்தான். அந்த கை உலகத்தில் நம்மை போன்ற ஒரு சாதாரண கை அல்ல. அந்த கைக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த மகிமைகளும் அதன் மூலமாக உலகத்தில் நடந்த அற்புதங்களையும் நேற்றைய நாளில் பார்த்தோம். மட்டுமல்லாது நேற்று முடிந்ததன் பின்னால் கூட நான் சொன்னேன், கையை பற்றி பேசுவதாக இருந்தால் அதையே கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு பேசும் அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கையிலே பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதிலேதான் பார்க்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை ஹிஜ்ரத் செய்யும் போது உம்மு மஅபத் என்ற ஒரு பெண்மணி அவர்களுடைய இடத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்னவர்களுடன் சென்ற நேரத்தில் பால் கேட்டார்கள். எங்கள் ஆடு பால் கறக்காது என்றார்கள். அவ்வளவு மெலிந்த ஆடுகள், இதிலே பால் வராது என்றார்கள். உடனே சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆட்டை தாருங்கள், பாலை நாங்கள் கறப்போம் என்றார்கள். சரி, பரவாயில்லை, நீங்க ஆட்டை எடுத்து கறந்து பாருங்கள், பால் வந்தால் குடித்துக் கொள்ளுங்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பால் கறக்காத அல்லது பால் கறக்கும் நிலையில் இல்லாத, கறக்க முடியாத அந்த மெலிந்த ஆட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய புனிதமான கரங்களை எடுத்து அந்த பால் மடியில் வைத்தார்கள். ஆடு பால் கறக்க ஆரம்பித்தது. சாதாரணமாக அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடித்து, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குடித்து, மட்டுமல்லாது உம்மு மஅபத் என்ற பெண்மணி அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குடிக்கும் அளவுக்கு பால் வந்தது. உம்மு மஅபத் ஆச்சரியமாக பார்த்தால், எங்களுடைய ஆடுதான் இதா அல்லது நான் கொடுத்த ஆடுதான் இதா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அன்றைய நாளில் அந்த ஆடு பால் கறந்தது. வரலாறு சொல்லுகிறது. அதனுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை, அந்த ஆடு 22 வருடம் உலகத்தில் வாழ்ந்தது. ஒரு ஆடு 22 வருடம் வாழாது. அதற்கு அவ்வளவு அல்லாஹு தஆலா ஆயுள் கொடுத்ததில்லை. பெரும்பாலும் ஒரு ஆடு 6 வருடம் வாழும் என்று சொல்லப்படுகிறது. கூடிப்போனா 6 வருஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கையினால் தொட்ட ஆட்டுக்கு அல்லாஹு தஆலா 22 வருடம் உலகத்தில் வாழ வைத்தான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அவர்கள் ஒரு ஊரிலே இருந்தார்கள். அந்த ஊர்ல திடீரென்று அவங்க ஒரு அறிவித்தல் கொடுத்தார், இனிமேல் நான் 6 வருடத்துக்கு ஆட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன் என்றார். உடனே கேட்டாங்க, எதுக்கு 6 வருடம் தின்ன மாட்டேன் என்று, என்ன விரதமா, ஏன் இப்படி சொல்றீங்க என்று கேட்டாங்க. இல்ல, எனக்கு நேற்று ஒரு மெசேஜ் கிடைத்தது, ஒரு செய்தி கிடைத்தது. இந்த ஊரில் ஒரு ஆடு களவு போய் இருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது. எனவே 6 வருடம் பெரும்பாலும் ஒரு ஆடு வாழும். எனவே இந்த 6 வருடத்துக்கு நான் ஆட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை எங்கேயாவது அந்த களவு போட ஆட்டை யாராவது அறுத்து அதனுடைய மாமிசை ஏண்ட உடம்புக்குள்ள வரக்கூடாது. எனவே 6 வருடம் நான் ஆட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று செய்தனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து கொண்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக 6-7 வருடம் வாழ முடியுமான ஒரு ஆட்டுக்கு 22 வருடம் வாழ முடியும் என்றால்
அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரம்பட்ட ஆடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி அள்ளி சொல்லிக் கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களிலே காணப்பட்ட அற்புதங்கள், நேற்றைய நாள் அது எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்கள் கஅன்னஹு யது அத்தாரி, ஒரு அத்தர் வியாபாரியிட கையை போலதான் இருக்குமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கை. உலகத்துல ஒவ்வொருத்தர் என்னென்ன தொழில் செய்யறோ அவங்களோட கரங்களை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஏசியிலே இருக்கிறவரோட கையை போய் சலாம் கொடுத்தா குளிர்ந்து போய்கிறது. அவர் ஏசிக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? இதே தண்ணியில இது மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அவரோட கை ஈரமாகவே இருக்கும். அத்தர் வியாபாரியுடைய கை மணந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்? அவர் அந்த அத்தரை பிடிப்பாரு, இந்த அத்தரை பிடிப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்தர் வியாபாரி அல்ல, ஆனால் அவர்களுடைய கை அத்தர் வியாபாரியுடைய கையை போல மணந்து கொண்டேதான் இருக்கும் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் நேற்றைய நாள் படித்தோம். இன்றைய நாளுடைய தலைப்பு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நினைக்கிறேன் இந்த 7 நாட்கள் நான் தாண்டி விட்டோம். 7வது நாளிலே நான் அமர்ந்திருக்கிறோம். இவ்வளவு நாளும் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளி அடையாளங்களை நாம் பார்த்தோம். இந்த நான் சொல்றேன், கிட்டத்தட்ட தலைப்புகளை 56 தலைப்புகள் எங்களுக்கு காத்திருக்கிறது. முடிந்த அளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு சில செய்திகளைத்தான் சொல்ல முடியும். இன்றைய நாளிலே நாம் வெளித்தோட்டத்தை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள் தோற்றங்கள் அல்லது உள் நிலைகள், அதிலே மிக முக்கியமானதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம். அந்த குணத்திலும் விசேஷமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்ட விதம், அதில் ஒரு தனிப்பாடம். பாபு மா ஜாஅ ஃபீ தவாலுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பணிவுத்தன்மை எவ்வாறு காணப்பட்டது. உலகத்துல பணிவு என்பது மிக அவசியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் தவாலஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ் வ மன் தகப்பர வலஅஹுல்லாஹ். எவன் ஒருவன் பணிவாக நடந்து கொள்றானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான், அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான். உலகத்தில் யாராவது பெருமை அடித்தால் அந்த பெருமை அடிக்கக்கூடியவனை அல்லாஹு தஆலா தாழ்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது பணிவு. அந்த பணிவின் சிகரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக பணிவாக நடந்து கொள்வார்கள். உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட சிறந்த மனிதர் உலகத்தில் கிடையாது. அவர்களை விட சிறந்த படைப்பு உலகத்தில் கிடையாது. உலகத்தில் அவர்களுக்காக வேண்டித்தான் எல்லாமே அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சஹாபிகள் புகழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு கூட்டமாக உட்கார்ந்து புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. நபிமார்களை புகழ்வது என்பது சஹாபிகள் செய்த வேலை. ஹதீஸிலே வருகிறது, புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆதம் அவர் முதலாவது மனிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடன் பேசியவர். ஈசா ரூஹுல்லாஹ் என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கும் போது அந்த இடத்தால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மூசா கலீலுல்லாவாக இருக்கலாம், இப்ராஹிம் கலீலுல்லாவாக இருக்கலாம் அலைஹிஸ்ஸலாம், நான் யாரு தெரியுமா? அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அண்டர், நான் அல்லாஹ்வுடைய நேசர் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோட பேசியவர், கலீலுல்லாஹ் அல்லாஹ்வோட நண்பர் தோழர். ஆனா நான் யாரு தெரியுமா? ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். நேசருக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுப்பான். அதனாலதான் சொல்லுவார்கள், கலீலுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் என்ன வித்தியாசம்? கலீலுல்லாஹ்னா என்ன தெரியுமா? அவர் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைப்பார். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம் அவர் நிறைய வேலை செய்வார். ஹபீபுல்லாஹ்னா யாரு தெரியுமா? அல்லாஹ் அவரை திருப்திப்படுத்த நினைப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இது விருப்பமா? அல்லாஹ் கொடுப்பான். இதுல உங்களுக்கு ஆசையா? அல்லாஹ் கொடுப்பான். அதனாலதான் கிப்லா ஆரம்பத்துல அக்ஸாவை பார்த்து தான் தொழுதாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா தான் முதலாவது கிப்லா. மதீனத்துல ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியோட பேர் என்ன? மஸ்ஜிதுல் கிப்லத்தை. 2 கிப்லா பள்ளி. 2 கிப்லா பள்ளி என்றா என்ன? அசருடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது அக்ஸாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. வஹி வருகிறது, 2வது ரக்காத்துல வஹி வருகிறது, நீங்க மக்காவை பார்த்து திரும்பி தொழுங்க. 2 ரக்காத் அக்ஸாவை பார்த்து தொழுவிட்டு
மீது 2 ரக்காத்து கஅபத்துல்லாவை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அதனால அதுல மட்டும் 2 மிஹ்ராப் வச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா பள்ளி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏன் தெரியுமா கஅபத்துல்லாவை பார்த்து தொழ வச்சான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபத்துல்லாவை பார்த்து தொழோடும் என்று ஆசை வச்சாங்க. வலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, யா ரசூலல்லாஹ் நீங்க இப்ப அக்ஸாவை பார்த்து தொழுகிறீங்க, உங்களுக்கு விருப்பமான கிப்லாவின் பக்கம் உங்களை நாங்கள் திசை திருப்பி வைப்போம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்பியதை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இந்த ஹபீபுக்கு இது தேவையா, அதை கொடுக்கிறார். இந்த ஹபீபுக்கு இந்த விஷயம் தேவையா, அதை கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு உயர்வான அந்தஸ்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா எவ்வளவு பெருமை வரோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமைப்பட்டதில்லை, பெருமையுடைய வார்த்தையை பேசியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ஒரு தலைவர் போல இல்லாமல், சமுதாயத்தில் பெரியவர் போல இல்லாமல், சர்வசாதாரணமாக சஹாபிகளுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொள்வார்கள். அதில் ஒரு ஹதீஸ் உரியப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னம்ரஅத்தன் ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஒரு பெண் வருகிறார். பாருங்க, ஒரு பெண் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? பெரிய ஆளு, பெரிய ஆளு, அவர் பெரிய தலைவர். அவரை மீட் பண்ற அப்பாயின்மெண்ட் போடணும், அங்களை கேட்கணும், இங்களை கேட்கணும், இந்த டைம்ல வரக்கூடாது, இந்த டைம்ல மீட் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தானே இருக்கோம். சாதாரண ஆள்ல இருந்து எல்லாருமே எல்லாரையும் மீட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வருகிறார். இன்னலி இலைக ஹாஜா, யா ரசூலல்லாஹ் உங்களோட கொஞ்சம் பேசணும், நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு பெண்மணி, யாருன்னு தெரியாது, இந்த பெண்மணி எனக்கிட்ட பேசணும் என்று சொல்றாங்க. அப்படியா, நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க, அவங்களுக்கு அனுமதி கேட்டு வீட்டுக்கு வாங்க. அப்படி சொல்லல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளக்கூடிய பணிவான தன்மையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்லிஸி ஃபீ ஐயி தரீகில் மதீனத்தி ஷிஅதி, உங்களுக்கு எந்த இடத்துல மதீனாவுல ரோட்ல நீங்க எந்த இடத்துல வேணுமானாலும் உட்கார்ந்துருங்க, நானும் அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்வேன். நீங்க உங்களோட தேவையை கேளுங்கள், நான் பதில் சொல்வேன். ரோட்ல ஐய தரீகில் மதீனா, மதீனாவுல எந்த ரோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க நினைச்ச இடத்துல, எந்த இடத்துக்கு வாங்க அல்ல, நீங்க நினைச்ச இடத்துல உட்காருங்க, நான் உங்களுடன் உட்காருவேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல யாரும் செய்ய மாட்டாங்க. பேசுற நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும் யாருமே இந்த லெவலுக்கு போக விருப்பம் இல்லை. ரோட்ல வச்சு எங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாலும் சில டைம்ல எங்களுக்கு கோபம் வரும். இந்த இடத்துல கேட்கிறது உங்களுக்கு தெரியாதா? எந்த இடத்துல கேட்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுவோமா இல்லையா? பாதையில நடந்து கொண்டிருக்கும் போது ஒன்றை கேட்டாலும் நமக்கு அவசரமாக கோபம் வரும். இது என்ன பேசுற இடமா என்றெல்லாம் கேட்போமா இல்லையா? உலக தலைவர், அல்லாஹ்வுடைய ஹபீப், எல்லா அற்புதங்களும் கொடுக்கப்பட்டவர், படைப்புகளில் சிறந்த படைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்மணி, நீங்க எந்த இடத்துல உட்கார்றீங்களோ அங்கின உட்கார்ந்து ஏந்த தேவையில்லை, உங்கள் தேவையை நான் நிறைவேற்றி கொடுக்க தயார் என்றாங்கல்ல, அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு. மற்றுமெல்லாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவாக நடந்து கொள்வாங்க. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுல் மரீத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளி யாராக இருந்தாலும் சரி அவர் ரூட்டுக்கு போவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறீங்க, ஆஃபியத்தா இருக்கிறீங்களா? நோயாளியை நோய் விசாரிக்க செல்வார். வயசஹபுல் ஜனாயிஸ், ஜனாசாக்களுக்கு சமூகம் அளிப்பார்கள். ஜனாசா சமூகம் அளிக்கிறேன்னா நம்ம ஆட்கள் ஜனாசா அறிவித்ததுக்கு பின்னால அல்லது வாட்ஸ்அப்ல வந்ததுக்கு பின்னால இது யாரு, சொந்தக்காரரா, தெரிஞ்சவரா அல்லது பெரிய ஆட்களா எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்பதான் நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் போவார்கள். தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இட்டு கட்டிய
அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குடைய ஜனாசாவுக்கும் போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் போகவான, யா ரசூலல்லாஹ் போகவான, முனாஃபிக்குகளுடைய தலைவர், மட்டுமல்லாது உங்களோட மனைவிக்கு இட்டு கட்டியவர், உங்களுக்கு அநியாயம் செஞ்சவன், உங்களுக்கு துரோகம் விளைவித்தவன் என்று பல தடவைகள் பல விடயங்களை சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஜனாசாவுக்கு சென்றார்கள். மட்டுமல்லாது அவங்கள கபரு கிட்ட நின்று கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வலா தகும் அலா கபர். இனிமேல் இந்த முனாஃபிக்குகளுடைய ஜனாசாவுக்கு போகுவானம் யா ரசூலல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா தன் மனைவிக்கு இட்டு கட்டிய அல்லாஹ் தன் மனைவியை சுத்தம் என்று குர்ஆன்ல சூரத்து நூர்ல 10 ஆயத்தை இறக்கினான். அப்ப நல்லா தெரியுமில்ல, இட்டு கட்டப்பட்டதான், கட்டியவன் யார்? அந்த முனாஃபிக். அவருடைய ஜனாசாவில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்றாங்க. அன்றைய நாள் அல்லாஹ் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? பெருமானாருடைய பணிவுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அன்று அந்த ஜனாசாவுக்கு போய் கபரடியில நின்று கொண்டிருக்கும் போது இந்த முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, பெரிய ஒரு கூட்டம். அவங்க நல்ல முஃமின்களாக இருக்கல. அன்றைய நாளில் அத்தனை மனிதர்களும் உண்மையான முஃமின்களாக மாறினாங்க. ஏன் காரணம் தெரியுமா? தன் மனைவிக்கு இட்டு கட்டியவருடைய ஜனாசாவில போய் நின்றார்கள, அப்படியாக இருந்தால் இவரோடோ பெரிய ஆளுவர் என்று அன்றைய நாளில் தடுமாற்றமுள்ள ஈமான் உள்ளவர்கள் உண்மையான முஃமின்களாக மாறினார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் எல்லா ஜனாசாக்களிலும் கலந்து கொள்வார். ஆனா கலந்து கொண்டதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஜனாசாக்களை தொழுவிக்கல்ல. அதுல ஒன்றுதான் தன்னைத்தானே பழி கொடுத்து கொண்டவன், அதாவது தற்கொலை செய்து கொண்டவன். அவங்களோட ஜனாசாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கல்ல. இரண்டாவது கடன்காரருடைய ஜனாசாவை தொழுவிக்கல்ல. கடன்காரருடைய ஜனாசாவும் தற்கொலை செய்தவர்களுடைய ஜனாசாவுக்கும் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்த இல்ல. ஆனாலும் ஜனாசாவுக்கு சமூகம் தருவார்கள். யாராவது கடனுக்கு பொறுப்பெடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்துவாங்க. கடனுக்கு பொறுப்பெடுக்காத வரை தொழுவிக்க முந்த மாட்டாங்க. அதனால இந்த ஜனாசாவுக்கு நான் போரில்ல, ஜனாசாவுக்கு வரமாட்டேன், தொழுகைக்கு முந்த மாட்டார்களே தவிர எந்த ஜனாசாவாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஜனாசாவுக்கு வருகை தருவார்கள். மட்டுமல்லாது உலகத்திலே மோசமான மிருகம் என்ன தெரியுமா? ஹிமாரு, கழுதை. இந்த காலத்துல எடுத்துக்கொண்டா காரை எடுத்துக்கொள்ளலாம், ஆட்டோ எடுத்துக்கொள்ளலாம், பைக் எடுத்துக்கொள்ள பலவிதமான வாகனங்கள் இருக்கு. அந்த காலத்துல மிகச்சிறந்த வாகனம் எதுனா குதிரை தான். நல்ல வாகனம் குதிரை தான் நம்பர் 1. இரண்டாவது என்ன தெரியுமா? ஒட்டகம். ஒட்டகத்திலையும் நல்ல சிவப்பு நிற ஒட்டகமா இருந்தா கொஞ்சம் நல்ல பெருமதி கூடியது. ஒட்டகத்துல ஏறி வந்தான்னா ஓரளவு கௌரவம். குதிரையில வாராருண்டா அவ பவர்ஃபுல்லான ஆளு. இப்படி எல்லாம் இருக்கும்ல. கழுதையில பிரயாணம் பண்ணினேன்டா கொஞ்சம் அது அசிங்கமான மாதிரி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்கபுல் ஹிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதைக்கு மேல ஏறியும் பிரயாணம் செய்வார்கள். குறைலா யூதர்கள் பெரிய படை, பனு குறைலாக்கள், பனு கைனுகா, பனு நதீர், மதீனத்தை சுத்தி இருந்த யூதர்கள். அதுல குறைலாவுடைய நாள், அன்றைய நாள்ல முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி, பெரிய லெவல்ல பேசப்பட்ட நாள். இப்ப இன்றைய நாள்ல தலைவர் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப இன்றைக்கு பவர்ஃபுல்லா நாள். இன்னைக்கு ஆளை கையிலே பிடிக்க முடியாது. பனு குறைலாக்களை வெற்றி கொள்ளப்படும் நாள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள். எதுல வந்தாங்க? குதிரையில வந்தாங்களா, ஒட்டகத்துல வந்தாங்களா? ஒரு கழுதையின் மேல் ஏறி வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடத்தில் ஒரு கோவேரி கழுதை காணப்பட்டது. அந்த கோவேரி கழுதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏறி பிரயாணம் செய்வார்கள். எவ்வளவு பணிவு! சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எங்களுக்கு இதை பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, ஆனா எங்களுக்கு வாழ முடியுமா? சிலர் கட்டத்துல சில பேர் யோசிப்பாங்க, பைக்ல எல்லாம் எனக்கு போகலுமா? என்ன கௌரவத்துக்கு என்ன ஆகும்? ஆட்டால எல்லாம் எனக்கு ஏற முடியுமா? என்ற மரியாதைக்கு என்ன ஆகும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து குதிரை என்ன கோபம் வராது, ஒட்டகம் அப்படின்னா கோபம் வரும். ரொம்ப மோசமா பேசுனா கழுதைன்னா கோபம் வரும் இல்லையா? அந்த கழுதையில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பிரயாணம் பண்றாங்கன்னா
எவ்வளவு ஒரு பதிவு இது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா பண்ணுவாங்க, வாராங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு. யா ரசூலல்லாஹ் அந்த கதவை தட்டினாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் அன்த், யார் நீங்க? ஆனா உமர் வந்திருக்கிறேன் என்றாங்க. அப்ப வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொண்டிருந்தாங்க. தரையில படுத்து கொண்டிருந்தாங்க. படுத்து கொண்டிருக்கிறத பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. சுப்ஹானல்லாஹ், பெருமானாருடைய உடம்புல அந்த பாயுடைய அடையாளங்கள் அப்படியே இருக்கு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசர் மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தைகளில் உறங்கி கோட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த சாதாரண பாயில படுக்கிறீங்களே என்று சொல்லும் போது, உமரே நீங்க என்ன பேசுறீங்க? துனியாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சிருந்தா பஞ்சு மெத்தை அல்ல, தங்க மாளிகையில் உறங்கி இருக்கலாம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த மலைகள் இருக்கிறது, இந்த மலைகள் என்னை அழைக்கிறது. எப்படி அழைக்குது தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு தங்கமாகி நான் வரட்டுமா என்று மலைகள் என்னை அழைக்கிறது. நான் அதை விரும்பல ஆயிஷாவே என்றார். இமாம் பூசூரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் புர்தாவுல சொல்லுவாங்க, வராவதத்துல் ஜிபாலு சும்மு மின் தஹபி அன் நஃப்ஸிஹி ஃபரா ஐயமா ஷமமி வ அக்கதத் ஸுஹதஹு ஃபீஹா லரூரத்துஹு இன்னல் லரூரத லா தது அலல் இஸ்மி. பூசரி இமாம் இது அழகா சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? வராவதத்துல் ஜிபாலு சும்மு மின் தஹபி அன் நஃப்ஸிஹி ஃபஅராஹா ஐயமா ஷமமி. உயர்ந்த மலைகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுது, நான் தங்கமாகி வரட்டுமா என்று கேட்ட நேரத்துல, இல்ல எனக்கு வானம், ஐயமா ஷமமின் ஃபஅராஹா ஐயமா ஷமம், எனக்கு வானமே வானம். அப்ப வானம்ண்டா இவர்கிட்ட நிறைய இது போல விளங்குது. அப்படித்தான் ஒருத்தர் வானம்னு சொல்றேன்னா நிறைய வச்சு கொண்டுதானே இருக்கணும் இல்லையா? வச்சு கொண்டு இருக்கிறவர் வானம்னு சொல்றாருன்னா சரிதானுங்க, அவருக்கு இருக்குது இல்ல. முஸ்லிம் சொல்றாங்க, அவங்களோட பத்தினித்தனத்தை உறுதிப்படுத்துற விஷயம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு இங்க நிறைய தேவை இருக்குது, வீட்டுல சாப்பாடு இல்ல. சில டைம்ல தொடர்ந்து 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வீடு அடுப்பு எறிந்த வரலாறே இல்லையா? பெருமானாரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அவர்களும் வயிறு நிரம்பி சாப்பிட்ட வரலாறே இல்லையாம். எதனால? இந்த நல்ல சாப்பாடுகள் அவைகளை வச்சு. அப்ப அவ்வளோ தேவை இருக்கும் போதுதான் வானான்னு சொல்றாங்களா? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ தேவை வச்சுக்கொண்டு. அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் இந்த ஹதீஸ சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தஹஜ்ஜத் தொழுவாங்க. தஹஜ்ஜத் தொழும் போது இரவு நின்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா நாய் சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு நின்று வணங்குறீங்க, காலெல்லாம் வீங்குற அளவுக்கு நீங்க தொழுகிறீங்களே. இல்ல, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி நான் தொழுகிறேன். சிலவர் இந்த கல்யாண பயானுகள்ல, நிக்காஹ் பயானுகள்ல சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட மனைவி எவ்வளவு அந்நியோன்யமா இருந்திருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் போது ஆயிஷா நாய் காலை முன்னால போடுவாங்க, முன்னால க்ரொஸ்ல காலை போட்டு கொண்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது போகும்போது கொஞ்சம் தட்டி விடுவாங்க, தட்டி விட்டா காலை சுருட்டி கொள்வாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைக்கு வரும்போது ஆயிஷா நாய் திரும்ப காலை க்ரொஸ்ல போடுவாங்க. அவ்வளோ அந்யோன்யமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட நடந்தாங்க. அந்யோன்யமா நடக்கிறதுக்கு தொழுகைக்குள்ள காலை போட்டு கொண்டு தடமாற தேவையில்லையே. அட ரகசியம் என்ன தெரியுமா? ஒருவர் தொழுதால் மற்றவர் உறங்கும் அளவுக்கு இடமில்லாத வீடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் இடம் இருக்கு. அதனாலதான்
தொழும்போது கிரொஸ்ல காலை போடுறாங்கன்னா வீம்பா போடல, வம்பா போடல, அந்நியோன்யமாக கணவன் மனைவியோடு இருக்கணும்ன்றதுக்காக வேண்டியல்ல. அவ்வளவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீடு காணப்பட்டது உலகத்தில். அதனாலதான் அவ்வளவு பண வசதிகள் எல்லாம் தப்பு கிடையாது. உலகத்துல ஒரு மனுஷன் தேவையான அளவுக்கு வீட வாகனத்தை ஒரு மனுஷன் எடுக்கிறது தப்பு கிடையாது, அப்படி வாழ்றதும் தப்பு கிடையாது. வீண்விரயம் இல்லாமல், அநியாயங்கள் இல்லாமல், இஸ்ராஃபுகள் இல்லாமல். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நாம பேசுறோமே, அதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அல்ல. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முடிந்த அளவு சஹாபிகளுக்கு முன்னாலும் எப்பொழுதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக பணிவானவர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்டார். ஒரு சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். உட்கார்ந்து இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்கண்டா, அல்லாஹ்வுடைய ஹபீப் வராங்க ஸல்லல்லாஹு. சஹாபிகள் கண்டுட்டா இடம் கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு உட்கார வைப்பாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தெரியுமா உட்காருவாங்க? அந்த மஜ்லிஸ் லாஸ்ட் கடமைக்குன்னு அங்க போய் உட்கார்ந்து விடுவாங்க. சஹாபிகள் கண்டாத்தான், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருப்பாங்களா. சில டைம்ல ஒரு தடவை ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர், அவர் ஒரு பரவேசி போல் காணப்படுகிறார். பரவேசி என்ன, எங்கேயோ இருந்து வாராறு போல விளங்கு, தூரத்திலிருந்து வாராறு போல விளங்குது. ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஒரு பரவேசி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார். பரவேசி மாதிரி ஆள் வந்தா அவருக்கு என்ன, ஒரு நல்ல விரிப்பை விரிச்சு வாங்க உட்காருங்க நாங்க கொடுப்போமா? தெரிஞ்சவராக இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவங்களை தெரியாது, தெரியுமா நாங்க முன்னுக்கு எடுத்திருப்போமே, தெரிஞ்சிருந்தா கட்டாயம் உங்களை முன்னுக்கு எடுத்திருப்போம். ஆனா நீங்க யாருன்னு தெரியாது, அதனாலதான் விட்டோம். ஒரு மனிதர் வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கூப்பிட்டு உட்கார வச்சான். உட்காருங்க வேண்டாம். அவர் உட்கார்ந்து இருந்தார். இப்ப சஹாபிகள் பார்ப்பாங்க, என்ன பெரிய ஆளுண்டு போலதான் விளங்குது, ஒருவேளை மன்னர்கள் யாரும் தெரியல, எங்க இருந்து வந்தாரோ தெரியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க யாரு? அப்ப யாருந்தே தெரியாதா? யாரென்று தெரியாதவர் மஜ்லிஸுக்கு வந்தாலும் அவர்களை முன்னால கூப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்களோட முன்னால பேசினாங்க, உட்கார வச்சாங்கன்னா அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா நடந்தது, ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்கா நடந்தது. அப்ப ஃபத்ஹு மக்காவுடைய டைம்ல ஒருத்தர் வந்தார், ஒரு வாலிபர். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். வந்து இப்படி நடுங்கி பேசினாங்க. எப்படி அவங்களோட உள்ளம் நடுநடுங்குகிறது பயத்தினால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் மக்காவில் உள்ள ஒரு பெண்மணி பெற்றெடுத்த மகன். நான் மக்காவில் உள்ள ஒரு பெண்மணி உங்களை மாதிரி உங்களொருத்தர் பெற்றெடுத்திருக்காங்கல்ல, உங்களுக்கு உம்மா இருக்குல்ல, அத மாதிரி மக்காவில் உள்ள ஒரு பெண்மணி பெற்றெடுத்த மகன் தான் நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எவ்வளவு ஒரு பதிவு பார்த்தீங்களா? உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முழு உலகமும் தங்களுடைய கையில தான் நினைத்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டா மழை பொழிகிறது. 1000 காவிர்களை 300 பேருடைய 313 பேரை கொண்டு வெற்றி பெற வைக்கும் அளவுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் பயந்த தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் எங்கட மேல படையெடுத்து வந்துருவாரோ, இவர் படையெடுத்தா வெற்றி கிடைக்குமே அவங்களுக்கு என்று பயந்த தலைவர். ஆனாலும் எல்லாரது முன்னாலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக பணிவாக, மிக ஒரு பணிவை காட்டக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். அதனால்தான் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் நான் தான் மனிதர்கள் எல்லோருக்கும் தலைவராக இருப்பேன் என்று சொல்லி போட்டு ஒரு வார்த்தை உடல்ல அடுத்தவார், வலா ஃபஹர், எனக்கு பெருமை இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வபியதி லிவாஉல் ஹம்த், நாளை மறுமை நாளில் லிவாஉல் ஹம்த் என்ற கொடி எந்த கையில தான் இருக்கும். வலா ஃபஹர், எனக்கு பெருமை இல்ல. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வமா மின் நபியின் யௌமஇதின் ஆதமு வமன் சிவாஹு இல்லா தஹ்த லிவாஇ. நாளை மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்லாத எல்லா நபிமார்களும் என்ற கொடிக்கு கீழால்தான் இருப்பான். வலா ஃபஹர், எனக்கு பெருமை இல்ல என்று சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரும் உலகத்தில் அழிக்கப்பட்டு சூரூதப்பட்டு திரும்ப ஒரு சூரூதப்பட்டு எல்லோரும் பூமியை பிளந்து கொண்டு வரும்போது நான் தான் முதலாவது வெளியே வருவேன். வலா ஃபஹர், எனக்கு பெருமை இல்ல. அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த வலா ஃபஹர் பெருமை இல்ல பெருமை இல்ல பெருமை இல்லைன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? அதுவும் எங்களோடு ஒரு இறக்கமாம். ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த ஹதீஸை நீங்க படிக்கும், இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லணும், நான் தான் மறுமையினால ஃபர்ஸ்ட் வாரன்னு சொல்லணும், நான் தான் தலைவர்னு சொல்லணும். ஆனாலும் சொல்லியும் ஆகணும். சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது நல்லா கவனிங்க, ஒரு மனிதர் உலகத்துல இத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை சொல்லிப்பாங்களோ என்று ஒரு மனிதன் நினைச்சா அவன் ஈமான் வைத்திருமா. அதனால அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வலா ஃபஹர் வலா ஃபஹர், எனக்கு பெருமை கிடையாது எனக்கு பெருமை கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்ன அன்பளிப்பு வந்தது, எனக்கு அன்பளிப்பு வந்தது ஒரு நல்ல சாப்பாடு வந்தது அப்படின்னு ஓட்டு சொல்லுவாங்கல்ல. ஆடு அறுத்தாங்க தான், ஆடு அறுத்தாங்க அனுப்பி விட்டீங்கிறது ஃபுல்லா இந்த குடல்பாபத்தை அனுப்பி விட்டீங்க. பாருங்க எவ்வளவு அசிங்கமான வேலை. குடல்பாபத்தை எனக்கு அனுப்பி விட்டாங்களே, உங்களுக்கு என்ன வந்தது? காலை அனுப்பி விட்டாங்க, நான் ரிட்டன் அனுப்பி விட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் எனக்கு மிகுந்த கௌரவம் என்ன ஆகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு ஆடு அந்த ஊரில் அறுக்கப்பட்டு எல்லாருக்கும் பங்கு வைக்கப்பட்டு அப்படியே ஹதீஸ்ல வருது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ஆட்டு கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மட்டும் அனுப்பி விட்டாலும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்து கொடுப்பாங்க. அனுப்பினது காலை நான் யார்? நான் தலைவரே. நான் தான் இந்த அரபிகள் அஜமிகள் எல்லோருக்கும் தலைவர். நான் தான் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் தலைவர். நாளை மறுமை நாளில் நான் தான் பெரியவராக இருப்பேன் என்று தெரிந்தாலும் ஆட்டுக்கால அனுப்பிவிட்டாலும் நான் அதை கபூல் செய்து கொள்வேன். ஒரு நாளும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். அதை கபூல் எனக்கு வந்தது ஆட்டுக்காடு என்ன வேலையை பார்த்துட்டாங்க பாத்தீங்களா? இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டவர்கள் யாருக்கும் சொன்னது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் என்ன கூட்டெல்லாம் போடுறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவனுக்கு பின்னால 40 பேர் 400 பேர் காவலாளிகள் படையாளிகள், அவனை கையில பிடிக்க ஒருத்தர், காலை பிடிக்க ஒருத்தர், செருப்ப பிடிக்க ஒருத்தர், கோட்டை பிடிக்க ஒருத்தர், கோட்டை பிடிக்க ஒருத்தர், அவருக்கு ஒரு சம்பளம். எல்லாம் உலகத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் சபையில வருவாங்க, அவங்களே உட்காருவாங்க. ஆயிஷா நாயகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, வீட்டுல சமையல் செய்வாங்க, ஆடையையும் கழுவுவார்கள், துணிகளையும் தைப்பார்கள். இஜாதுக்கு தலைவர் அல்ல, இஜாதா மக்கா மதீனா, இஜாதுக்கு தலைவா அல்லது அந்த அரபகத்துக்கு தலைவர், கல்புக்கு தலைவர் இல்ல, முழு உலகத்துக்கும் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் ஒரு செய்தி சொல்வாங்க. சரி, ஒரு முடிச்சேன், ஒரு செய்தி படித்தேன், ஒரு கேள்வி மட்டும் இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரு நல்ல செய்தி. உமர் ரலியல்லாஹு தஆலா கொண்டவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்திலே அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. தான் தலைவர், ஜனாதிபதி, கலீஃபா. கலீஃபா என்ன? கலீஃபத்து கலீஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்களோட கலீஃபா யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. ஒரு நாள் திடீரென்று மஸ்ஜிது நபவியில திடீரென்று மிம்பருக்கு ஏறினாங்க உமர் ரலியல்லாஹு. என்னங்க, நான் யார் தெரியுமா? நீ யாரு? நீ நபியில் மூவி. நான் யார் தெரியுமா? நான் ஆடு வைக்கிறவன். யார மகன் தெரியுமா? ஆடு வைக்கிறவன் மகன். அப்படி என்ன யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டது? யாரு கேட்டது உங்கள்கிட்ட? இல்ல எதுக்கிட்ட இப்படி செஞ்சீங்க? இல்ல திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, நான் அமீருல் முஃமினீன் என்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. வந்ததோட மிம்பருக்கு ஏறினேன். நான் அமீருல் முஃமினீன் ஆடு வைக்கிறவன் தான் எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. முதல்ல எல்லாமே ஆட்சி காலத்துல பாருங்க, ஹிம்ஸுக்கு ஒருத்தர் கவர்னரா அனுப்பினாங்க உமர் எல்லாம். அவர் பேர் என்ன தெரியுமா? சயீத் இப்னு ஆமிர். அவர் பேர் சயீத் இப்னு ஆமிர். ஹிம்ஸுக்கு கவர்னர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு தடவை ஹிம்ஸுக்கு உமர் ரலியல்லாஹு போறாங்க. ஹிம்ஸுக்கு உமர் ரலியல்லாஹு போறாங்க. வைத்து ஊர் மக்களை கூப்பிட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி கவர்னர் எப்படி இருக்கிறார், தலைவர் எப்படி இருக்கிறார்? நான் ஒரு கவர்னர் எப்படி இருக்கிறார்?
அவருக்கு ஒரு இடம் இருக்குமே, அந்த இடத்துல வந்து உட்கார லேட் ஆகிறார். சரி, இரண்டாவது பிரச்சனை என்ன? இல்ல இரவுல அவர் வாரதே இல்லை, இரவுல ஒரு நாளும் அவர் என்ன செய்யறது இல்லை, இந்த பக்கம் மாறது இல்லை அப்படின்னா. சரி, மூணாவது பிரச்சனை என்ன? அவர் மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுக்கிறார், அன்னைக்கு அவர் வாரதே இல்லை. நாலாவது பிரச்சனை என்ன? இல்ல திடீரென்று அவர் கீழே விழுந்து துடிக்கிறார், நடுங்கிறார், அந்த ஃபிட் வந்து அவர் துடிக்கிற மாதிரி துடிக்கிறார். சரி, நான் பார்த்து சைடு ஆகிறது எல்லாம் கூப்பிட்டாங்களா, உங்களை பத்தி 4 கம்ப்ளைண்ட் வருது, என்னன்னு கேட்டா இல்ல உங்களை பத்தி மக்கள் குத்தம் சொல்றாங்க, அது என்னன்னு விசாரிக்கிறதா நான் வந்து பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு 4 பிரச்சனை இருக்கிறதா இருக்கணும். முதலாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா, இல்ல நீங்க வேலைக்கு வர லேட்டா இருக்கலாம், யாரு வாணி பொறுப்புதாரு, பெண்சுடைய பொறுப்புதாரு, அவர் அதிபராக, அவர் அதிபர் லேட் ஆகிறீங்களா? சைடு ஆகிறது இல்லைன்னு சொன்னாங்க. என் குறைகளை நான் எனக்குள்ளே வச்சுக் கொண்டிருந்தேன், யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக. ஆனா இன்று அது குற்றமாக சமுதாயமயப்படுத்தப்படும் போது அதுக்கு நான் தெளிவு கொடுத்துதான் ஆகும். முதலாவது ஏன் நீங்க லேட் ஆகிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு வீட்டுல ஊழியர்கள் சாதிங்கள் என்று யாருமே என் வேலையை நான் தான் பார்ப்பேன், சாப்பாடு சமைக்கிறது நான் தான், அதை நானே சமைச்சு நானே சாப்பிட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வரணும், அதனால வர லேட் ஆகிறதேன்னு. சரி, அப்ப உங்களுக்கு சாதிமே இல்லையா? ஊழியர் ஜனாதிபதிக்கு ஊழியர் இல்லை, ஊழியரே இல்லையா? இல்லையா? இரண்டாவது கேட்டாங்க, நீங்க ஏன் இரவுல ஒரு நாள் மாறது இல்லையா? இல்ல, நான் பகலில் ஹிலாபத்துடைய வேலையை செய்கிறேன், மக்களுக்காக வேலை செய்கிறேன், இரவுல அல்லாஹ் வந்து வணங்கும், எனக்கு அல்லாஹ் வணங்கும், அதனால நான் இரவுல வர மாட்டேன். மூணாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாள் ஃபுல் லீவ் ஒன்று எடுக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உடுப்பு, அதை நான் மாசத்துல ஒரு நாள் கழுவி காய போடுவேன். அன்றைய நாள் ஆடைய கழுகி காய போட்டு அன்றைய நாள் எனக்கு வர முடியாது, அதனால நான் ஒரு நாள் லீவ் எடுப்பேன் என்றார். ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு உடுப்பு வேண்டா, இது உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. நாலாவது, நீங்க திடீரென உங்களுக்கு மயக்கம் வந்து விழுந்து துடிக்கிறீங்களாமே. இல்ல, நான் மக்காவில் இருக்கும் போது முஸ்லீம்களுக்கு நிறைய அநியாயம் நடந்தது, அதுல சில சஹாபிகளுக்கு நாங்க எங்கட கையால அநியாயம் செஞ்சிருக்கிறோம். சில கட்டத்தில் எனக்கு அது யோசனை வரும், நான் காபிராக இருக்கும் போது நான் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேனே என் கைகளால, அது அல்லாஹ் எனக்கு மன்னிப்பானா என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்துல வரும்போது நான் கீழே விழுந்து துடிப்பேன், எனக்கு தெரியாது. எல்லாம் போனாங்க, போயிட்டு அங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்பினாங்க ஹிம்ஸுக்கு. ஹிம்ஸில் உள்ள ஏழைகள் பட்டியல் அனுப்பும்போ, பைத்துல் மால்ல இருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பணும். ஹிம்ஸுடைய ஏழைகள் பட்டியல் லிஸ்ட் அனுப்புவோம், லிஸ்ட் அனுப்பும், நாங்க பணம் அனுப்பணும் வேண்டாம். பட்டியல்ல முதல் நம்பர் 1 யாரு தெரியுமா? சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. கவர்னர் பேர் தான் வெஸ்டிங் இருக்கு, ஏழைகளுடைய பட்டியல். எப்படி வாழ்ந்திருப்பான்? அதான் உலகத்தில் அப்படி ஒரு பணிவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பார்த்தாம உணர்ந்ததுதான், அவங்கள்ட்ட பார்த்தாம வந்தவன். அப்படி ஒரு பணிவின் சிகரமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காணப்பட்டாங்க. அதை பார்த்து தான் சஹாபிகள் வளர்ந்தாங்க. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்து, நான் ஜனாதிபதி, நான் தான் பதவியில் உயர்ந்தவன் என்று யாரும் நினைத்தது, முடிந்த அளவு அவர்கள் காட்டியது தங்களுடைய பணிவை தான். எனவே வெளி அழகை, பெருமானாரின் அழகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பார்த்தோம். உள்ளுக்குள்ள போனா வெளியே விட அழகாது. வெளி தோற்றத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள் தோற்றம், குணங்கள், அவர்களுடைய பணிவு, அவர்கள் நடந்து கொண்ட விதம், குடும்பத்தார்களுடன் நடந்து கொண்ட விதம் என்று ஒரு பட்டியலுக்குள்ள போனா அது வெளி அழகை விட ரொம்ப அழகா. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்த நிறைய தலைப்புகள், அதான் நிறைய தலைப்புகள், எதை தேர்ந்தெடுக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு தலைப்புகள். அதனால முடிஞ்ச அளவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிப்போம். இந்த ஷமாயில் திருமிதிய, ஷமாயிலுல் முஹம்மதியாவை படிக்கிறதுல 2 கிடைக்குது. மற்ற பயானில கேட்டா தொழுகோ, நோம்பு பிடிக்கோ, ஜகாத் கொடுப்போ, ஹஜ் செய்வோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ நல்லா நடந்துப்போ, அது மட்டும் தான் கிடைக்கும். இது அப்படி இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பும் கிடைக்குது, போதனையும் கிடைக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்களா? எங்கட அன்பு கூடினா ஈமான் இல்லையா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்களா? முடிஞ்சாலும் நாங்களும் அப்படி வாழ்வோம் என்றால் வாழ்க்கையிலும் திருத்தம் வருகிறது. எனவே ஷமாயிலுல் முஹம்மதியா இரண்டையும் தருகிறது. ஈமானுக்கும் பரிசு தருகிறது, இஸ்லாத்துக்கும் பரிசு தருகிறது. அல்லாஹ் தஆலா இதை கேட்டு படித்து திருந்திய அல்லது திருத்தங்களை பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியருள்வாயாக. பாவங்களை கண்டித்தார்கள், விலைகளை பொறுத்தருள்வாயாக. நல்லவர்களாக சீதேவிகளாக ஆக்கியருள்வாயாக. இறைவா, உனக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான அன்பை மஹப்பத்தை நமக்கு தந்தருள்வாயாக. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்துள்ள விடயங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைரிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். sallallahu alaihi wasallam. Subhanallah wa bihamdihi, subhanallahil azim, 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 subhanallah wa bihamdihi, subhanallahil azim. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى اله واصحابه سيدنا مولانا محمد. اللهم انا نتهربنا وطهرنا وبحبيبك الكريم. اللهم به علينا من القبول والتكريم واجعلنا متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وجعلنا به يوم القيامه رفيعا. اللهم اجعلنا ممن يسعد بالشفاعه ويرجو من الله الكريم رحمته ورحمته. اللهم اجعلنا ممن شملته برحمته العنايه ولا هدوا بجميع احوال العلم والرعايه. وان تشرفنا في الدارين بطاعته واتباع سنته ومتنا بديارته واشفنا يوم القيامه بالشفاعه والسعيد. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. واجعل الله فينا ولا منا ولا معنا ولا من يكفرنا شقيا ولا مظلوما.